ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கிட்ஸ் ஸ்பெஷல் ஃபுட்ஸ் சேனல். நம்ம சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வித்தியாசமான ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு கிண்ணம் பூரியும் கேரட் மசாலாவும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். கிண்ணம் பூரி செய்கிறதுக்கு நான் 200 கிராம் கோதுமை மாவை சளிச்சு எடுத்திருக்கேன். ஒரு எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு நான் 50 மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கோதுமை மாவை இது கூட சேர்த்துக்குவோம். சூடுபடுத்தின எண்ணெயோட இந்த கோதுமை மாவை சேர்த்துக்குவோம். இது எதுக்காக இந்த எண்ணெயை அப்படி சூடுபடுத்தி சேர்க்குறேன் அப்படின்னா, இந்த பூரி நல்லா கிறிஸ்பியாக வரணும். அதுக்காக தான் நாம் எண்ணெயை சூடுபடுத்தி இது கூட சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். மாவை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சைஸுக்கு உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டேன். நம்ம பூரி தான் செய்ய போகிறோம், அதனால் நமக்கு மாவு ஊறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, உடனேவே செய்யலாம். வாங்க இப்போ பூரி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிண்ணம் பூரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி 4 அஞ்சலை டப்பா கிண்ணம் வேணும். பாருங்கள், இந்த மாதிரி கிண்ணம் தான் நம்மளுக்கு வேணும். இதை வச்சு தான் நம்ம கிண்ணம் பூரி செய்ய போகிறோம். அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு முள் கரண்டி வேணும். வாங்க நாம் இனிமேல் எப்படி பூரி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பூரி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு உருண்டை மாவை எடுத்துக்குவோம். பாருங்கள், நான் அந்த மாதிரி மாவை எடுத்துக்கிட்டு இதை இந்த மாவில் ட்ரையான மாவில் போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டு நார்மலாக நம்ம பூரி செய்வோம்ல அதே மாதிரி தேய்ச்சி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எப்படி இந்த பூரியை நல்லா தேய்ச்சிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அளவுக்கு பூரியை தேய்ச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நார்மலாகவே பூரி தேய்ப்போம்ல அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கிண்ணத்தோட அடிபாகத்தை வச்சு அது மேலே இந்த பூரியை இப்படி கவுத்துறணும். கவுத்துட்டு இப்படி நல்லா இந்த கிண்ணத்தோட இந்த பூரியை இப்படியே அழுத்தி விட்டுறணும். அழுத்தி விட்டுட்டு முள்ளுக்கரண்டி வச்சுருந்தோம்ல, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிண்ணத்தோட நல்லா ஒட்டி இப்படி அழுத்தி விட்டுறணும். இப்படி அழுத்தி விட்டு முள்கரண்டி வச்சுருந்தோம்ல அதை வச்சு இப்படி 4 பக்கமும் குத்தி விட்டுக்கணும். அப்போ தான் இது எண்ணெயில் வேகும்போது தானாக கழண்டு வெளியே வரும். நான் உங்களுக்கு இன்னொரு பூரியும் இதே மாதிரி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இந்த பிளேட்டில் வச்சுருவோம். பாருங்கள், நான் மறுபடியும் உருண்டை எடுத்திருக்கேன். மறுபடியும் இந்த மாவில் போட்டு பெரட்டி பூரியாக தேய்ச்சிருவோம். இந்த மாதிரி பூரியாக தேய்ச்சிடணும். 2வது தடவையும் இப்படி பூரியை நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். மறுபடியும் இப்படி ஒரு கிண்ணம் எடுத்துருக்கிறேன். எடுத்து அதே மாதிரி இதில் இப்படி கவுத்துட்டு இப்படி நல்லா சுற்றி அழுத்தி விட்டுக்கணும். நல்லா இதில் ஒட்டி இப்படி அழுத்தி விட்டுறணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இப்படி ஒட்டி இந்த கிண்ணத்தோடு ஒட்டி இப்படி அழுத்தி விட்டுறணும். அழுத்தி விட்டுட்டு அதே மாதிரி மறுபடியும் இந்த ஃபோர்க்கை எடுத்து மறுபடியும் இதே மாதிரி 4 பக்கமும் குத்தி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இனி எல்லா மாவையும் இதே மாதிரி பூரியாக செஞ்சு எடுத்து வச்சுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் நான் 4 பூரி இப்படி இந்த கிண்ணத்தோடு சேர்த்து செஞ்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நாம் செஞ்சு வச்சுருக்க பூரியை போட்டு பார்த்துருவோம். பாருங்கள், நான் கிண்ணத்தோடு போட்டுட்டேன். இதை அப்படியே வேகட்டும். இன்னொரு பூரியையும் போட்டுருவோம் எடுத்து. பாருங்கள், அந்த பூரி பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் இப்போ 2வது பூரியையும் போடுறேன். நல்லா பொரியட்டும். அப்படியே எண்ணெயை எடுத்து இதில் ஊற்றி விடுவோம்.
இந்த பூரி அப்படியே நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா பூரி கருகிரும். அப்படியே வேகட்டும். இதை இப்போ திருப்பி போட்டுக்குவோம். பாருங்கள், அப்படியே கிண்ணம் வரைய இருக்குது பாருங்களேன். இப்போ வெந்தோடனே அதை தனியாக அப்படியே கலண்டு வந்துடும். வேகட்டும், கலண்டு வரும்போது நான் காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிண்ணம் பூரி இப்போ அந்த கிண்ணத்தை விட்டு தனியாக எப்படி கலண்டு வந்து வேகுதுன்னு பாருங்கள். இதை அப்படியே எடுத்து பார்ப்போம். பாருங்கள், அப்படியே தனியாக கலண்டு வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பூரி நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த 2 பூரியும் உங்களுக்கு வீடியோவுக்காக நான் போட்டு காமிக்கிறேன். இது நல்லா வெந்துருச்சு. இனிமேல் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி ஒரு பூரியை நான் வெந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பூரிகளையும் நாம் எடுத்துருவோம். நான் வீடியோ கையில் பிடிச்சிக்கிட்டே எடுக்கிறதுனால எனக்கு சிரமமாக இருக்குது. பாருங்கள், இதை எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது இந்த பூரியையும் நாம் எடுத்துருவோம். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம கிண்ணம் பூரி ரெடி ஆகிடுச்சு. இனி எல்லா மாவையும் எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி போட்டு எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிண்ணத்துக்களை அப்போ எடுத்துருவோம். எடுத்தால் தான் நம்ம அடுத்தடுத்து பூரி செய்யலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு எல்லா பூரியும் செஞ்சுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிண்ணம் பூரி அப்படியே எண்ணெயோடு வேகிற அழகு எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கிண்ணம் பூரி அருமையாகவும் அட்டகாசமாகவும் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கிண்ணத்தை உங்களுக்கு அப்படியே தனியாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா கிண்ணம் பூரி எவ்வளோ அழகாக. இங்கே பாருங்கள், அப்படியே தனியாக வருது பாருங்கள். தனியாக இப்போ பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தனியாக வருது பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ எடுத்து பார்ப்போம். பார்த்தீங்களா, குழந்தைங்களுக்கு நம்ம விரும்பினபடி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா கொஞ்சம் மெனக்கெட்டு தான் ஆகணும். சாயங்காலம் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது, ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆசையாக சாப்பிட்டுக்குவாங்க. பூரி சுட்டி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான கேரட் துருவுனது 200 கிராம், 2 பெரிய வெங்காயம் குறுக்கா வெட்டி அதை எடுத்து வச்சுருக்கேன், 100 கிராம் மைதா மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்குவோம். இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கணும். 50 மில்லி தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த கேரட் உருண்டைகளை போட்டு பொரித்து எடுத்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரியுது. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயிலே வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குவோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நிறைய பேர் கேரட்டை சாம்பாரில் போட்டோம்னா சாப்பிட மாட்டோம். நாமளும் சரி, குழந்தைங்களும் சரி. அவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது மறுபடியும் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இனிமேல் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் மசாலா உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சு. இனி கிரேவி பண்ணிடுவோம். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த பட்டை சோம்பு அதை போட்டு தாளிச்சிக்குவோம். பொரியட்டும். வெங்காயம், பச்சை மிளகா அதை போட்டு வதக்கிக்குவோம். ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வதக்கி விட்டுக்குவோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டை சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி சேர்த்துக்குவோம். ஒரு தக்காளி பழம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, மன்னிச்சுக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் 1 டீஸ்பூனு, மிளகாப்பொடின்னு சொல்லிட்டேன். அரை டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி. நான் மிளகாப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். இந்த எண்ணெயிலே வதங்கி பச்சை வாசனை போனோன்னு 50 மில்லி தண்ணி சேர்த்துக்குவோம். அந்த தண்ணியிலே அப்படியே எல்லாம் வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாப்பொடி மல்லிப்பொடி பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு 100 மில்லி தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வீட்டில் ரெடி பண்ணது, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா கலக்கி விட்ருவோம். இப்போ நான் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்ல ஒரு கொதி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரேவி நல்லா கொதித்து கெட்டியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் அந்த கேரட் உருண்டைகளை போட்டுக்குவோம். போட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு கிளறி கொடுத்துக்குவோம். கறிக்குழம்பு மணத்தோட அருமையாகவும் அட்டகாசமாகவும் நம்மளுடைய கேரட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் இதை இந்த பூரி மேலே ஊற்றி நாம் சர்வ் பண்ண வேண்டியதான். மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போதே வாயில் நீர் ஊறுது. நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு பார்த்துட்டேன். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பாருங்கள், இதை அப்படியே இப்போ இந்த கிண்ணத்தில் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். குழந்தைங்களுக்கு வகை வகையாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சண்டே லீவ்லலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்து கூட. கேரட் சாப்பிட்றது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அப்படியே இதில் மேலே கொஞ்சம் மல்லித்தழையை தூவிட்டோம்னா ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும்.